வணக்கம், திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவ்ஸ் லாக்ஸ். ரொம்ப நாளாகவே வாத்துக்கறி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் இது ரொம்ப ஹீட்டு, அதனால் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இது ரொம்பவே கோல்டு, உடம்புக்கு ரொம்பவே மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் நானும் அவரும் சேர்ந்து மார்னிங்கே வாத்துக்கறி 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், ரா ஸ்பைசஸ் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 3 தக்காளி 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த வாத்துக்கறியை இது கூட சேர்க்க போகிறோம். வாத்துக்கறியை ஆல்ரெடி நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கூட ஒரு லெமனும் புழிஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா ஒரு மாதிரி நிறைய கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் லெமன் புழிஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடி 4 விசில் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே மசாலா நான் ரெடி பண்ணிக்கிறேன். மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி. இங்கே விசில் வந்து ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், டேஸ்டியான வாத்துக்கறி குழம்பு ரெடி. இந்த குழம்பு டிஃபன் சாதத்து கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் மார்னிங் தோசை இட்லி பண்ணியிருந்தேன். அது கூட தான் இந்த வாத்துக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படி பாருக்கு? நல்லா இருக்குமா?